அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் எழுதின ஹூ மூட் மை சீஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன புக்கோட கருத்தியலை நம்ம பார்க்கலாம். ஒரு 100 பக்கமே கொண்ட ஒரு சின்ன புக்கு தான். தமிழ்லையும் இருக்கு. என் சீஸை நகர்த்தியது யாருன்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த புக்கில் 4 கதாபாத்திரங்கள் இருக்கு. ஒன்று ஸ்னிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சுண்டலி, சுண்டலிலேயே இன்னும் சின்ன சுண்டலி. ஸ்கரி அப்படின்ட்டு அது ஒரு இன்னொரு சுண்டலி. அந்த சுண்டலி உயரத்துக்கே இருக்கக்கூடிய 2 குள்ள மனிதர்கள், குட்டி மனிதர்கள், 3 மனிதர்கள். ஒருத்தர் பேர் ஹெம், இன்னொருத்தர் பேர் ஹா. இவங்க ஒரு புதிர் பாதையில வசிக்கிறாங்க. மெய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிர் பாதையில வசிக்கிறாங்க. ஒரு ஆழ குகைன்னு வச்சுக்கலாம். அந்த குகையில எந்த வழியா உள்ள போனோமோ அதே வழியா நம்மளால வர முடியாது. நிறைய குறுக்கு வழிகள் அதுல போய்கிட்டே இருக்கும். சுத்தி வழிகள் போய்கிட்டே இருக்கும். எந்த வழியில போனோம்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இருட்டான ஒரு குகை. இதுல 4 இந்த கதாபாத்திரங்களும் அதுல வசிக்கிறாங்க. இவங்க அங்க அவங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு பாலாடை கட்டி வைக்கப்பட்டுள்ளது. சீஸ் என்று சொல்லக்கூடிய பாலாடை கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அது அவங்கள பொறுத்த அளவுக்கு பெருசு. இக்னோடு மனிதர்கள் அந்த பாலாடை கட்டி இவ்வளவு பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். பாலாடை கட்டி என்ன சைஸுக்கு இருக்கும்? சீஸ் இவ்வளவு சைஸுக்கு இருக்குமா? அதை விட ரொம்ப குட்டியோண்டு கதாபாத்திரங்கள் இவங்கெல்லாம் அதுல உள்ள வசிக்கிறாங்க. அவங்களுக்கு இறைவனே இந்த பாலாடை கட்டியை கொடுத்துருக்கான், வாழ்க்கையை ரொம்ப சுகமா வாழ வச்சிருக்கான்னு நினைச்சு அந்த இடத்துலயே நல்லா அதை உண்டு வாழறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கேயே குட்டி பக்கத்துலயே எங்கேயாச்சும் விளையாடுவாங்க. மீண்டும் அந்த இடத்துல அதே சாப்பிடுவாங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்னிஃப் என்று சொல்லக்கூடிய சின்ன சுண்டலி கொஞ்சம் புத்திசாலியானது. அது அந்த பாலாடை கட்டி சாப்பிட குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத அது பார்க்குது. அது என்னைக்கோ ஒரு நாள் இந்த பாலாடை கட்டி சரியா போயிடும், நம்ம வேற ஒரு பாலாடை கட்டியை தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது புரிஞ்சுக்குது. தன்னுடைய நண்பனான ஸ்கரி கிட்ட, அந்த இன்னொரு சுண்டலி இருக்கு இல்லையா, ஸ்கரி, அதுகிட்ட அந்த ஸ்னிஃப் சொல்லுது. அப்ப இவங்க 2 பேருமே இந்த பாலாடை கட்டி என்னைக்கோ ஒரு நாள் தீந்து போயிடும், நாம அடுத்த பாலாடை கட்டியை நோக்கி உடனே நகரணும், அடுத்த வேலை பசிக்கிறதுக்குள்ள அடுத்த பாலாடை கட்டியை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுல ரொம்ப மும்மரமா இருக்கிறாங்க. குள்ள மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஹெம் அண்ட் ஹா, இவங்க எதை பத்தியுமே கவலைப்படல. அவங்களுக்கு சொர்க்கமே கிடைச்சது போல, தங்கள் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு உணவு கிடைச்சிட்டது போல அவங்க நினைச்சு அந்த பாலாடை கட்டியை சாப்பிட்டு நிம்மதியா அங்க உயிர் வாழறாங்க. ஒரு நாள் இந்த ஸ்னிஃப் எதிர்பார்த்த மாதிரியே அங்க இருக்கிற பாலாடை கட்டி சுத்தமா தீந்து போய் ஒண்ணுமே இல்லை அங்க. அத எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்னிஃபும் ஸ்கரியும் உடனே, அதாவது 2 சுண்டலிகளும் இமிடியட்டா அடுத்த பாலாடை கட்டியை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹெம்மும் ஹா என்று சொல்லக்கூடிய இந்த 2 குள்ள மனிதர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்தோன்னே தன்னுடைய பாலாடை கட்டியை யாரோ நகர்த்திட்டாங்க, இந்த இடத்துல இல்லை அப்படின்னு நினைச்சோடனே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடறாங்க, அழறாங்க. இறைவன் திடீர்னு தங்களுடைய மொத்த அதிர்ஷ்டத்தையும் பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அங்கேயே உட்காந்து அழறாங்க. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. தன்னுடைய பாலாடை கட்டியை யாரோ ஒரு வேற்று நபர் நகர்த்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல யாரோ நகர்த்தி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு நாள் அதை யாரோ நகர்த்தி அந்த இடத்துல திருப்பி கொண்டாந்து அங்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஹா கொஞ்சம் புத்திசாலி. அவன் யோசிக்கிறான், யாருமே திருப்பி இங்க சரியா போன சீஸை கொண்டாந்து இங்க இடத்துல வைக்க மாட்டாங்க, நாம தான் அடுத்த சீஸை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய நண்பனான ஹெம்மு கிட்ட சொல்றான், வா நம்ம அடுத்த பாலாடை கட்டியை தேடி போவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இல்ல யாரோ நம்மளுடைய பாலாடை கட்டியை நகர்த்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க திருப்பி இந்த இடத்துல கொண்டாந்து வைப்பாங்க, அவங்க வைக்கிறப்ப நாம இங்க இருந்தாதான் அதை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்க முடியும், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க உட்கார்ந்து. ஆனா ஹா என்ன நினைக்கிறான்னா, யாரும் அந்த பாலாடை கட்டி திருப்பி வைக்க மாட்டாங்க, நாம தான் அடுத்த சீஸை தேடி போகணும்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஷூஸை போட்டுக்கிட்டு அடுத்த பாலாடை கட்டியை தேடி அந்த புதிர் பாதைக்குள்ளார ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கு இடையில முதல்ல தேடி போனாங்க இல்லையா அந்த சுண்டலி 2 பேரும், ஸ்கரி அண்ட் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி, இவங்க 2 பேரும் அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாரையே இன்னொரு சீஸை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. வேற இடத்துல வைக்கப்பட்டுள்ள அதே மாதிரியான ஒரு சீஸை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நாள் சாப்பிட்டு வாழலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவங்க தங்கிடுறாங்க. அந்த ஹா குள்ள மனிதன் இருக்கா இல்லையா, அவன்
சீஸை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். நிறைய இடத்துல போறான். சின்ன சின்ன துண்டுகள் அங்கங்க கிடக்கு. ஓகே, பக்கத்துல தான் சீஸ் இருக்குன்னு நினைச்சு அந்த இடத்துல போய் தேடுறான். போய் முட்டு சந்தில முட்டிக்கிறான். திருப்பி வந்து எப்படியோ தேடி அடுத்த சீஸ், அதாவது ஏற்கனவே ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி கண்டுபிடிச்சு அதே இடத்துக்கு அவன் வந்து சேர்ந்துடுறான். அந்த இடத்துல வந்து அவன் பாலாடை கட்டி கிடைச்சிடுது. அவன் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவன் இப்ப என்னுடைய நண்பன் ஹெம்மும் இங்க வந்திருந்தானா அவனுக்கும் பாலாடை கட்டி கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அந்த புதிர் பாதை ரொம்ப புதிரானது. அவனால திருப்பி ஹெம் இருக்கிற இடத்துக்கு அவனால போக முடியாது. அதனால அவனால எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு இடையில ஹெம் திருப்பி யாரோ அந்த பாலாடை கட்டியை கொண்டாந்து வைப்பாங்க. இறைவா, என்கிட்ட என்னுடைய பாலாடை கட்டியை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அழுது நிறைய நேரம் மயக்கடிச்சு விழுந்து பசி கொடுமையால இறந்தே போறான். இந்த கதை மொத்தமுமே ஒரு ஒப்புமை. இந்த ஸ்னிஃப், ஸ்கரி, ஹெம், ஹா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா நம்மளை போல மனிதர்கள் தான். நாம தான் இந்த மெய்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிர் பாதை இல்லையா, இதுதான் வாழ்க்கை. சரி, ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு வேலை நம்மளுக்கு கிடைச்சிடுது, இல்லை ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம், அதில் நம்ம ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறோம். அந்த வேலையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு வேலையில் நாம் ஜாயின் பண்ணுறப்ப நம்மகிட்ட ஒரு ஸ்கில் செட் இருந்திருக்கும். அதே ஸ்கில் செட்டை வச்சுக்கிட்டு 10-15 வருஷம் கழித்து, ஒரு 20 வருஷம் கழித்து அதே ஸ்கில் செட்டை வச்சுட்டு அந்த வேலையை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த வேலையோட சூழலும் அந்த வேலையோட தன்மைகளும் மாறி போயிடும். அப்போ நம்மளுடைய ஸ்கில் செட்டை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் நம்மளால சர்வை பண்ண முடியும். என்னால் வந்து எதையும் அப்கிரேட் பண்ணிக்க முடியாது, எனக்கு கிடைச்ச வாழ்க்கையே போதும்னு நினச்சி அங்கேயே உட்கார்ந்து இருந்தோம்னா இந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்டு நபர்கள் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நாம அந்த இடத்துல இருந்து எடுத்து தூக்கி எறியப்படுவோம். இது பிசினஸ்க்கும் பொருந்தும். நம்ம ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருப்போம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருப்போம். அதே பிசினஸ் இன்னைய காலகட்டத்தில் அது வேற ரூபத்தில் இருக்கும். புதிய நபர்கள் புதிய ஐடியாஸை வந்து அந்த பிசினஸ்குள்ளார போடுறப்போ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்த பழைய ஐடியாவை வச்சு அதே பிஸ்னஸை இந்த காலகட்டத்தில் நம்மளால நடத்த முடியாது. அப்போ நஷ்டத்தை சந்திக்கணும். மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வேலையிலேயே நம்மளுக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டண்டா அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யற பிஸ்னஸோ நம்ம செய்யற வேலையோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மகிழ்வான வாழ்வோ இதுதான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தங்கிடக்கூடாது. எல்லாத்துலேயும் மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். முதல்ல அதை ஏற்றுக்கணும். அடுத்தது உடனே நம்ம புதிய சூழலுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இதை தான் வந்து அந்த 4 கதாபாத்திரங்கள் மூலமா சொல்லுவேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹா என்று சொல்லக்கூடிய அந்த குள்ள மனிதன் ஆரம்பத்தில் தன்னுடைய சீஸ் நகர்த்தப்பட்டப்போ ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டான். தன்னோட அதிர்ஷ்டம் பறிக்கப்பட்டு விட்டதான் நினைச்சான். அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய வேலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் நிகழ்கிறப்பையோ இல்லைன்னா நாம வேற ஒரு வேலையையோ வேற ஒரு பிஸ்னஸையோ தேடி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுற எப்பயோ நம்ம ரொம்ப மனம் உடைஞ்சிருவோம். ஏற்கனவே நம்ம நல்லா தானே இருந்தோம், இறைவன் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் உடைஞ்சு போயிடுவோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டு அடுத்த வேலை சூழலுக்கு அடுத்த பிஸ்னஸ் சூழலுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நாம் அந்த இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அந்த 4வது கதாபாத்திரம் இருக்கா இல்லையா, ஹெம், தன்னையும் மாற்றிக்காம சூழலையும் மாற்றிக்காம அப்படியே இருந்து கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையே இழந்துருவோம். நாம என்ன மாதிரி மனிதனா இருக்கணும், ஸ்னிஃபா இருக்கணுமா, ஸ்கரியா இருக்கணுமா, ஹாவா இருக்கணுமா, ஹெம்மா இருக்கணுமாங்கிறது நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ரொம்ப அருமையான புக்கு. வாழ்க்கையோட ப்ராக்டிகாலிட்டியை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு புக். எல்லாரும் படித்து பயன்பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.